பாரதத்தின் மகா காவியம், பார் போற்றும் இதிகாசம், பூமியில் அனைவராலும் போற்றப்படும் ராமாயண கதை கரையோ நதிக்கரையின் ஓரத்தில் அமைந்துள்ளது ஓர் அற்புத நகரம். வேதாயுகத்தில் உருவான இந்த நகரம் சூரிய வம்சத்தின் பல தலைமுறையை கண்டது. மன்னர் பகீரதனை தொடர்ந்த மன்னர் ரகு, மன்னர் அஜன், அவருடைய மகன் மன்னன் நேமி, இவர்கள் ஆண்டு வந்த பூமி அயோத்தி. அயோத்தியை நல்வழியில் கொண்டு செல்வேன், நல் ஆட்சியையும் தந்திடுவேன். உங்கள் நல் ஆசியால் செல்வ செழிப்போடு வாழ்கிறோம். குழந்தை செல்வம் அதற்கு தான் கொடுத்து வைக்கவில்லை. எமக்கு குழந்தை செல்வம் வேண்டும். அவன் எனக்கு பின் அயோத்தியை வழி நடத்த வேண்டும். அதற்கு அருளாசி புரியுங்கள். வரும் அந்த குழந்தையால் சூரிய குலமே தடை கட்டும். கனவில் 2ற்கும் மேற்பட்ட பிள்ளைகளை கண்டேன். எல்லோரும் உங்கள் வடிவிலேயே இருந்தனர். கைகையே, சடாய், அறிவிப்பு ஏதுமின்றி என்னை தேடி வந்ததற்கான காரணத்தை தெரிந்து கொள்ளலாம். அம்பாசுரன் என்ற அசுரன் தேவலோகத்தையே ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறார். அவனது படைகள் அனைத்தும் தண்டகவனத்தில் முகாமிட்டுள்ளன. ஒரே நேரத்தில் அவன் அனைத்து திசைகளில் விமானத்தை கொண்டு அனைவரையும் தாக்குகின்றான். அதனால் தான் தேவேந்திரன் உன்னிடத்தில் உதவி கேட்டு அனுப்பினார். நம் நட்பை முன்னிறுத்தி இதை நான் கேட்பதாக நீ நினைக்க வேண்டாம். குழப்பத்தோடு இருக்கிறேன். கனவில் வந்தது திருமாலா. இன்று முதல் மகாரதன் அல்ல, தசரதன் என்று அழைக்கப்படுவாய். தசரதன், தசரதன், மன்னர் தசரதன் வாழ்க. கைகை, எதையாவது உனக்கு தந்தாக வேண்டும். உனக்கு என்ன வேண்டுமோ எம்மிடம் கேள். எதை கேட்க சொல்கிறீர்கள்? ரகுகுலத்தின் கொடி பறக்கிறது என்றால் நீ ஒருவள் தான் காரணம். நான் தசரதன் ஆனதற்கும் நீதான் காரணம். ஒரு வரம் அல்ல, 2 வரமானாலும் கேள். உங்கள் விருப்பப்படியே ஆகட்டும். கேட்க தோன்றினால் உங்களிடம் கேட்டு பெற்றுக் கொள்கிறேன். நான் கொடுத்த இந்த வரம் மன்னன் தசரதனை கடனாளியாக்கி விட்டது. எப்பொழுது வேண்டுமோ பெற்றுக்கொள். இதுபோல் நீயும் ஒரு நாள் உன் பிள்ளையை பிரிந்திடுவாய். பிரிவின் கொடுமையை அனுபவிப்பாய். மகனை இழந்து நாங்கள் எப்படி துடிக்கிறோமோ நீயும் துடிப்பாய். நிச்சயம் நடந்தே தீரும். இது பிள்ளையை பிரிந்து தவிக்கும் தந்தையின் சாபம். ராமபிரானின் பிறப்பிற்கு ஆதாரம் தசரதன் அடைந்த சாபம் மட்டும் அல்ல, இன்னொருவருக்கு கிடைத்த வரமும் காரணமாகும். இதும் நன்றும் பிறர் தரவாரா என்ற உண்மையை உணர்த்த ராமனின் பிறப்பு அமைய போகிறது. அவன் வேறு யாரும் அல்ல, முனிவர் விச்சிரவர்சின் புதல்வன் தசானந்தனே. அந்த தசானந்தனே பிற்காலத்தில் ராவணன் என்று அழைக்கப்படுவான். போராடி வென்றிடுவேன். ஒதுங்குவதற்கு ஒரு குடிசைதான் இருந்தது, அதையும் இழுத்து விட்டாய். விதியால் நமக்கு கிடைக்காததை என் மதியால் நான் அடைந்தே தீருவேன். எனக்கு கிடைத்த 10 தலை போதும். அனைத்து திசைகளிலும் தசமுகன் பேரை கேட்டு மிரள வேண்டும். நான் ஒன்றை நினைத்து விட்டால் அடைந்தே தீருவேன். தேவர்களோ அசுரர்களோ ராட்சசர்களோ யக்ஷர்களோ கந்தர்வர்களோ கிண்ணறர்களோ மிருகங்களோ பறவைகளோ நாகங்களோ பேய்களோ பிசாசுக்களோ எவைகளாலும் எனக்கு மரணம் நேரக்கூடாது. அதையே தந்தோம். எம்மோடு என் சகோதரர்களும் தவம் புரிந்தார்கள். அவர்களுக்கும் வரத்தை தாருங்கள். மாத்தான் தாய் பிள்ளைகளானாலும் சூர்பனகை உன் சகோதரி தான். இத்தனை வருட காத்திருப்புக்கு பரிசாக கிடைத்தது. நான் இப்பொழுதே போகிறேன். பணம் என்னவென்று காண்பிக்கிறேன். இலங்கையின் அதிபதி தசானந்தன், இலங்கையின் மாமன்னர், இலங்கையின் மாமன்னர். இனி எவராலும் என்னை வீழ்த்தவே முடியாது. நான் தோல்வியற்றவன். நானே அமரன். இந்த சாபம் பலிக்க வேண்டும் என்றால் பிள்ளை பாக்கியம் கிடைக்க வேண்டும். அதைத்தானே குறிக்கிறது. நீ அடைந்த சாபத்தில் உனக்கு ஒரு வரம் கிடைத்துள்ளது. எனக்கு விளங்கவில்லையே. பிள்ளை வரத்திற்கான யாகம். அவனன் பாவக்கணக்கு பெருகிவிட்டது.
நான் கூடிய விரைவில் பூவுலகில் அயோத்தி நகரத்தில் மானிடனாக அவதரிக்கப் போகிறேன். நாராயண நாராயண. தர்மத்தையும் சத்தியத்தையும் நிலைநாட்ட, அதை நிறைவேற்ற இங்குள்ளவர்களும் நீயும் எனக்கு உதவ வேண்டும். உடைய மானிட அவதாரத்தில் உங்கள் பங்களிப்பு எனக்கு தேவை. உனக்கு மகிழ்ச்சிதானே? இனி நமக்குள் பிரிவே வராது. ராம அவதாரத்திற்கு நீயே பெருமை சேர்க்க வேண்டும் தேவி. அயோத்தியின் இளவரசர் வந்து விட்டார். வேறு கனவுகளையும் இன்று நினைவாக்கி நம்முடைய மனதிலே இல்லாத ஆனந்தத்தையும் கொடுத்தவன் ராமன். ராம அவதாரம் முழுமையடையும் பொருட்டு விரைவில் அவர் துணையும் பிறக்கவிருக்கிறார். இந்த குழந்தையை மனமாற மகளாக நான் ஏற்றுக்கொள்கிறேன். உங்கள் அருளாசியோடு இவளை சிறப்பாக வளர்ப்பேன். முதல் இவளை எல்லோரும் சீதை என்று அழைக்கட்டும். ஜனகரின் மகளானதால் ஜானகி என்று அழைக்கிறேன். மிதிலை மக்களுக்கு மீண்டும் ஓர் வாழ்வு கொடுத்தமையால் மைதிலி என்று அழைக்கிறேன். வையத்தை வாழ வைக்கும் இவள் வைதேகி, என்னுடைய பூமி தாய். ராமா, நான் திருமாலுக்கு படிக்க வைத்திருக்கிறேன். அவனை நான் பார்க்கும் பொழுதெல்லாம் உங்கள் உருவம் தான் தெரிகிறது. என்னுடைய பிள்ளையாக நீங்கள் தான் பிறந்துள்ளீர்கள் அல்லவா? அம்மா என்று என்னை அழைப்பீர்களா? வேண்டுவது தாய்க்கு அழகல்ல, எனக்கு கட்டளையிடுங்கள். காக்க வந்த இவளுக்கு அந்த திருமாலே கணவனாக வேண்டும்.